ஒருதலை காதல் விவகாரத்தில் கடத்தப்பட்ட உதவி இயக்குனர் காதலை முறித்துக் கொள்ளுமாறு கடுமையாக தாக்கிய கும்பல். இயக்குனர் சுசீந்திரனிடம் பணியாற்றும் உதவி இயக்குனருக்கு நடந்தது என்ன? தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் சுசீந்திரன். இவர் நேற்று முன்தினம் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தன்னுடைய உதவி இயக்குனராக பணியாற்றும் மதுரையைச் சேர்ந்த ராஜகுமரன் என்ற 21 வயது இளைஞரை காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் காணாமல் போன ராஜகுமரனை இன்று அதிகாலை அரும்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து வந்து சுசீந்திரனை ஒப்படைத்தார். படுகாயங்களுடன் இருந்த ராஜகுமரனிடம் விசாரித்த போது ஒருதலை காதலால் தனியார் நிறுவன உரிமையாளர் ஒருவர் அடியாட்களை வைத்து கடத்தி தாக்குதல் நடத்தியது அம்பலமானது. உதவி இயக்குனர் ராஜகுமரன் மதுரையில் உள்ள ஃபாத்திமா கல்லூரியில் படித்தபோது அவருடன் படித்து வந்த இளம்பெண்ணை காதலித்து வந்துள்ளார். படிப்பு முடிந்ததும் அந்த இளம்பெண் வேலை தேடி உள்ளார். அப்போது சென்னை பெசன்ட் நகரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு அந்த இளம்பெண்ணுக்கு வேலை கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் அந்த இளம்பெண்ணின் காதலனான ராஜகுமரன் இயக்குனர் சுசீந்திரனிடம் உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். ராஜகுமரனும் இளம்பெண்ணும் காதலித்து வந்த நிலையில் தான் வேலை செய்து வரும் நிறுவனத்தின் உரிமையாளரால் இளம்பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பெண் வேலைக்கு சேர்ந்த சில மாதங்களிலேயே அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் டேனியல் ராஜ் தன்னை காதலிக்க சொல்லி அந்த இளம்பெண்ணை வற்புறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் அந்த பெண் சினிமா உதவி இயக்குனர் ராஜகுமரனை காதலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனாலும் டேனியல் ராஜ் விடாப்பிடியாக அந்த பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த இளம்பெண் கடந்த மார்ச் மாதமே வேலையை விட்டு நின்றுள்ளார். ராஜகுமரனை ஒழித்தால்தான் தனது ஆசை நிறைவேறும் என நினைத்த டேனியல் ராஜ் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவசெந்தமிழன் என்பவரை அணுகி தனது ஒருதலை காதல் குறித்து தெரிவித்து தனக்கு உதவும்படி கேட்டுள்ளார். இதற்காக சில லட்சங்களையும் சிவசெந்தமிழனிடம் டேனியல் ராஜ் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து வழக்கறிஞர் சிவசெந்தமிழன் தனக்கு தெரிந்த மற்றொரு வழக்கறிஞர் சந்திரசேகர் என்பவரை தொடர்பு கொண்டு ராஜகுமரனை தாக்க ஏவிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சந்திரசேகர் தனக்கு தெரிந்த நபர்களை அழைத்துச் சென்று அரும்பாக்கம் கோலபெருமாள் பள்ளித்தெருவில் தங்கியிருந்த ராஜகுமரனை கடத்திச் சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் அந்த இளம்பெண்ணுடனான காதலை முறித்துக் கொள்ளாவிட்டால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. ராஜகுமரனை கடுமையாக தாக்கிய அந்த கும்பல் பின்னர் அவரை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். தான் கடத்தி தாக்கப்பட்டது குறித்து ராஜகுமரன் இயக்குனர் சுசீந்திரனிடம் தெரிவித்ததை அடுத்து அவரை அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி சந்திரசேகர், கண்ணம்மாப்பேட்டை லலித் ஆதித்யா, சைதாப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திகேயன், திவாகர், அகஸ்டின் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இவர்கள் மீது கடத்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் அரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட டேனியல் ராஜ், வழக்கறிஞர் சிவசெந்தமிழன் உள்ளிட்ட மேலும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒருதலை காதல் விவகாரத்தில் பிரபல இயக்குனர் சுசீந்திரனின் உதவி இயக்குனர் கடத்தி கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.